ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்க ஒரு இந்த வீடியோ நானும் எந்த ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணாலும் இது வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம இன்னைக்கு ஒருத்தர் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ பசங்க எல்லாருமே லீவில் இருப்பாங்க, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இந்த அரேபியன் பிரெட் புட்டிங் நம்ம எப்படி செய்வோம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பாலை நான் காய்ச்சிக்கிறேன். இது ஆக்சுவலாக காய்ச்சின பால் தான், அதனால் நம்ம கொஞ்சம் சூடான உடனே நான் இதுக்கு தேவையான அளவு நான் சுகரை போட்டுக்கிறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ சுகர் தேவையோ அதுக்கு போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா ஒருக்கா கலக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன பவுலில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு கொஞ்சமாக பாலையும் வச்சு நம்ம அதை லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த டெசர்ட் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம். ஆனால் 10 மினிட்ஸ் செஞ்சிடலாம், ஆனால் சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு 1 hour ஆகும். ஏன்னா அதை கொஞ்சம் சில்லாக ஆனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் நம்ம மில்க் மேட் எடுத்துக்குவோம். நான் ஒரு 2 ஸ்பூன் மில்க் மேட் எடுத்துருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சனால திக்காக இருந்துச்சு. இதோட நான் ஒரு 2 ஸ்பூன் போல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பால் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கஸ்டர்டை அப்படியே எடுத்து ஊற்றிக்குவோம். நான் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தான் இது பண்ணுறேன். இப்போ அப்படியே கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகிடும். ரொம்ப திக்காக விடாதீங்க. ஓரளவுக்கு இப்படி எடுத்து ஊற்றும் போது ஊற்றுற அளவில் கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த அளவில் வரும்போது நீங்கள் கரெக்டாக நிப்பாட்டிடுங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். இதோட நிப்பாட்டிடுங்க. இப்போ நான் பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ட்ரேக்கு தகுந்த அளவுக்கு நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு லேயர் ஃபுல்லாக இந்த மாதிரி கீழே அடுக்கிட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சு அந்த கஸ்டர்டை நம்ம எடுத்து அப்படியே ஊற்றுறோம். ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க அதை வச்சு. அதே மாதிரி நம்ம கலக்கி வச்ச அந்த மில்க் மேடையும் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அதையும் நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லேயர் பிரெட்டை வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி மேலே கஸ்டர்டையும் விட்டுட்டு அது ஃபுல்லாக நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி விட்டுக்குங்க. இந்த மில்க் மேடையும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு மேலே நமக்கு வேண்டிய நட்ஸுகளையும் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. நான் பாதாமும் பிஸ்தாவும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்குங்க. மேலே கொஞ்சம் குங்குமப்பூவையும் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே கவர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1 hour கழித்து நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்படி கட் பண்ணால் சூப்பரான நமக்கு ஒரு டெசர்ட் நமக்கு ரெடி ஆகிடும். சீரியஸாகவே டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது, டக்குன்னே நினச்ச உடனே செஞ்சிடலாம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.